அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த மாதத்தினுடைய பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம். இந்த நாளில் செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதில் இன்று அசருக்கு பிறகு செய்ய வேண்டிய ஒரு அழகான திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த திக்ருகளை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா சுப்ஹானல்லாஹ், புதையல் திக்ரு அப்படின்னு தான் சொல்லணும். புதையல் அப்படின்னா இரு உலகத்துக்குமே புதையல் போல ஒரு பெரிய ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் திருப்தியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான 4 திக்ரை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வாரம் ஜுமாவுடைய அசர்ல நீங்க ஓதி பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வாரத்துக்குள்ள உங்களோட கவலைகள் எல்லாம் காணாமல் ஆகும். நீங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய மகிழ்ச்சியான விஷயங்கள் உங்களுக்கு அடுக்கடுக்காக நடக்கும். ஏன்னா இது அப்படிப்பட்ட பரக்கத்தான திக்ருகள். இந்த திக்ரு எல்லாமே இஸ்முல் ஆலம். இதில் இருக்கக்கூடிய ஒரு திக்ரை எடுத்து நம்ம தஸ்பீஹ் செய்தாலே சுப்ஹானல்லாஹ், நம்ம தான் அதிர்ஷ்டசாலியாக இருக்க முடியும். நம்மளோட ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் தீர்வு தரும். ஒட்டுமொத்த தேவைகளுக்கும் உடனடியாக பதில் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் இன்று அசருக்கு ஓதி பாருங்க. இன்று இரவு நீங்கள் தூங்குறதுக்குள்ளேயே அல்லாஹாலா நிறைய நலவுகளையும் நிறைய நற்செய்திகளையும் அல்லாஹ் உங்களுக்கு தருவான். அப்படிப்பட்ட அந்த பரக்கத்தான திக்ருகள் என்ன, எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எனவே இந்த ஒரு பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருமே மிஸ் பண்ணிடாதீங்க. அது மட்டுமல்ல, உங்களுக்கு ஒரு பெரிய கடமையாக நினச்சி இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு நேரம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அசருக்குள்ளே நிறைய மக்கள்கிட்ட போய் சேரணும். அதனால் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ அந்த சிறந்த திக்ருகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு 4 விதமான கோர்வையான திக்ருகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் திக்ரு, இந்த ஒரு திக்ரை மட்டும் நம்ம சொன்னோம் அப்படின்னா ஒட்டுமொத்த கவலைகளையும் அல்லாஹ் லேசாக்குவான். ஒரு தடவை சொல்லும் போதே நம்முடைய துஆவிற்கு பதில் தருவான். ஏன்னா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நெருப்பு குண்டத்தில் போடும்போது அவங்க ஓதியது அந்த நெருப்பு அல்லாஹ் தஆலா குளிர்ச்சியாக அவங்களுக்கு மாற்றி கொடுத்தான். அதாவது பிரச்சனைகளையும் தீர்த்துருவான், அதற்கு பிறகு ஒரு சொல்யூஷனையும் நமக்கு தருவான். அதுதான் இந்த ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அப்படிங்கிற அற்புதமான ஒரு திக்ரு. இந்த திக்ரை இன்றைய தினம் 300 தடவை ஒதிக்கோங்க. அடுத்தது, யா அல்லாஹு யா ரஹ்மானு யா ரஹீம் இஸ்முல் ஆலம். வெறும் 3 தடவை சொன்னாலே நம்முடைய ஒட்டுமொத்த தேவைகளையும் அல்லாஹ் கபூலாக்கி தருவான். விதியில் இல்லாததை கேட்டாலும் நமக்கு கபூலாக்கி தருவான். ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்தில் விதியில் இல்லாததை கேட்டு கொடுத்த ஒரு அற்புதமான திக்ரு இது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்தில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு திக்ரு. நிறைய அற்புதங்களையும் ஆச்சரியங்களையும் இந்த திக்ரு நடத்தி கொடுத்துருக்கு. அதனால இதை நீங்க 300 தடவை ஒதிக்கோங்க. அடுத்தது, நமக்கு இந்த வாரம் முழுக்க செல்வத்தை நிரப்பக்கூடிய எல்லா விஷயத்திலையுமே அன்புலையும் ஆரோக்கியத்திலையும் இன்னும் உறவுகள்லையும் இன்னும் நிம்மதியிலையும் சந்தோஷத்திலையும் நமக்கு பரக்கத்தை கொடுக்கக்கூடிய திக்ரு. யா அல்லாஹு யா ரஸாக்கு யா கனியூ. அல்லாஹுவே ரிஸ்க் வழங்கக்கூடியவனே, தேவைகள் அற்றவனே அப்படின்னு அழைக்கக்கூடிய உன்னதமான ஒரு அல்லாஹ்வினுடைய 3 திருநாமங்கள். இந்த 3 திருநாமங்களை நீங்கள் ஓதுங்க. இதில் ரஸாக் இருக்கு பாருங்க, அது ஒட்டுமொத்த தேவைக்கும் ஒரு மருந்து அப்படின்னே சொல்லலாம். ஒட்டுமொத்த தேவைக்கும் ஒரு நிவாரணம். ரிஸ்க் அளிக்கக்கூடியவனே கேட்கும்போது பணத்தில் மட்டும் இல்லை, அல்லாஹ் எல்லாத்துலேயுமே நமக்கு பரக்கத்தை கொடுப்பான். ஏன்னா ரிஸ்க் அப்படிங்கிறது பணம் மட்டும் கிடையாது. நமக்கு அல்லாஹ் கொடுத்த அனைத்து நியாமத்துக்களுமே ரிஸ்க்கு தான். அந்த ரிஸ்க்கை எல்லாத்துலேயுமே நீங்கள் பரக்கத்தா வாங்கிக்கணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் இந்த திக்ரை ஓதிக்கோங்க. யா கனியூ அப்படிங்கிற திக்ரை நீங்கள் ஓத ஓத அல்லாஹ் உங்களை செல்வத்தால் நிரப்புவான், செல்வ சீமானா மாற்றுவான், தேவைகள் அனைத்தையும் கபூலாக்கி தருவான். எப்போவுமே இந்த யா கனியூ யா முகுனிங்கிறத மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க. அது உங்களை செல்வ சீமானா மாற்றும், உங்களோட தேவைகளுக்கும் அதுவே போதுமானது. எனவே இன்றைய தினம் இதை நீங்கள் 300 தடவை ஒதிக்கோங்க. அடுத்தது, புதையல் திக்ரு. இரு உலகத்திலையும் புதையல் போல நமக்கு உதவிகளையும் ரஹ்மத்தையும் கிருபையையும் அல்லாஹ்வினுடைய கருணையும் கொட்டி கொட்டி கொடுக்கக்கூடியது. எதிர்பார்க்காத சமயத்தில் நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியது. இதை ஒரு தடவை சொன்னால் 100 விதமான பிரச்சனைகள் கவலைகளில் இருந்து அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறான் அப்படின்னா இது எவ்வளோ உன்னதமான ஒரு களிமாவாக இருக்கும். அது மட்டுமல்ல, இது எல்லா தேவைகளுக்கும் போதுமானது. ஏன்னா எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச திக்ரு. என்னுடைய வாழ்க்கையில் இது நிறைய மேஜிக்கை ஏற்படுத்தியிருக்கு. இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நீங்களும் நம்பிக்கையோடு ஓதுங்க. இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து ஓதுங்க. ஏன்னா நான் இதனுடைய அர்த்தத்தை உணராமல் நான் ஓதும்போது எனக்கு அதில்
எந்த விதமான பலனுமே கிடைக்கல. ஆனா எப்போ இந்த வார்த்தைகளை உணர்ந்து அல்லாஹ்வை தவிர வேறு எந்த சக்தியோ வலிமையோ கிடையாது அப்படிங்கிறத உணர்ந்து சொன்னேனோ, அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு நிறைய அற்புதங்களை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டியிருக்கான். நடக்காததெல்லாம் எனக்கு நடந்திருக்கு. நீங்களும் ஓதி பாருங்க இன்ஷா அல்லாஹ். அதற்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில ஒரே ஒரு மந்திரத்தை தான் நீங்க சொல்வீங்க. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. இது இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க மத்தவங்க கிட்ட சொல்றதுக்கு ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவு வாழ்க்கையில அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியது. இன்னைக்கு நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கோர்வையான 4 திக்ரையும் 300 தடவை நீங்க ஓதிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய தினம் ஓதிட்டு எல்லா மக்களுக்காகவும் நீங்க துஆ செய்யுங்க இந்த ஜும்ஆவுடைய தினத்துல. அந்த துஆவுல கட்டாயம் என்னையும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா சேர்த்துக்கோங்க. நானும் உங்க எல்லாருக்காகவும் துஆ செஞ்சுட்டு தான் இருக்கேன் இன்ஷா அல்லாஹ். மேலும் ஒரு பெரிய கடமையா நினைச்சு இந்த ஒரு பதிவை முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க. அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம். மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்முடைய தயாரிப்பில் சீக்ரெட் மில்லட் ஹெல்த் மிக்ஸ் இப்போது சூப்பர் ஆஃபர் போயிட்டுருக்கு. அதாவது 1 கிலோ மில்லட் ஹெல்த் மிக்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா 1 கிலோ மில்லட் ஹெல்த் மிக்ஸ் ஃப்ரீ மற்றும் நம்மளோட கோல்டன் க்ளோ சீக்ரெட் நலங்கு மாவு 100 கிராமும் ஃப்ரீயாக வந்துடும். இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒவ்வொரு வீடுகள்லையும் இருக்க வேண்டிய பொக்கிஷம், ஒவ்வொரு நாளும் நாம் ஓத வேண்டிய ஔராதுகள் நிறைந்த நம்முடைய அனைத்து தேவைகளுக்குமான ஒட்டுமொத்த வஜீஃபாக்களையும் உள்ளடக்கியது தான் இந்த கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் கிதாப் மற்றும் தௌபா கிதாப். இந்த 2 கிதாப் இருந்தாலே போதும்னு சொல்லுவேன். இந்த தௌபா கிதாபை வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா போதும். ஆனால் இந்த கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் கிதாபில் இருக்கக்கூடிய அமல்களை நீங்கள் அன்றாடம் நீங்கள் ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும். உங்களுக்கு எது தேவையாக இருக்குதோ அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நசீபாக்கி தந்துடுவோம். அப்படிப்பட்ட வல்லமை மிகுந்த விஷயங்களை தான் நம்ம இந்த வஜீஃபா புக்கில் நம்ம போட்டிருக்கோம். அது வாங்கினவங்களுக்கு தெரியும். இன்னும் வாங்கி வச்சுட்டு சும்மா இருக்காதீங்க. கண்டிப்பாக இதன்படி அமல் செய்யுங்க. அல்லாஹ் உங்களோட நசீபையே மாற்றி அமைப்பான். அது மட்டும் இல்லை, இனி வரக்கூடிய மாதங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப புனிதமான மாதங்கள். ரமலான் வரப்போகுது. இந்த ரமலான்லையாவது வாழ்நாளில் ஒரு நாள் கூட நான் குரானை முழுசாக நான் முடிச்சதில்லை, எனக்கு அரபி ஓத தெரியாது, இதுவரையும் நான் குரானை ஓதியதே இல்லை அப்படிங்கிறவங்க கவலையே பட வேணாம். இந்த ரமலானில் நீங்கள் ஒரு உறுதி எடுங்க. இனி வரக்கூடிய ரமலானில் இன்ஷா அல்லாஹ் நான் முழு குரானையும் நான் ஓதி முடிப்பேன் அப்படின்னு நியத்து வச்சுக்கிட்டு, அரபி ஓத தெரியலன்னா கவலை வேணாம். இந்த தமிழ் குரானை வாங்கி முழுக்க ஓதி முடிங்க. நீங்கள் தெரியலை அப்படின்னாலும் முயற்சி பண்ணுறீங்க பாருங்கள், அதற்கே அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நிறைய நலவுகளை கொடுப்பான். எனவே இந்த குரான் உங்களுக்கு ரெடியாக இருக்குது. 30 ஜுஸையும் நீங்கள் தமிழ்லையே நீங்கள் ஓதிக்கலாம். இந்த குரான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.